ரெடியா? ரெடி. ஐயோ படிக்கவே முடியலையே, எக்ஸாம்லயும் மார்க் கம்மியா எடுத்துட்டேனே. ஐயோ அம்மா. என்னம்மா என்னாச்சு? படிக்க முடியல அம்மா. படிக்க முடியாததெல்லாம் ஒரு மேட்டரா? ஆமா, இன்னைக்கு திருவிவிலியத்துல இறைவாக்கினர் ஒருத்தருடைய கதையை நான் உனக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும் அப்படிங்கறத நீயே புரிஞ்சுக்குவ. சொல்லட்டா? சொல்லுங்க. யோயாக்கிம் அப்படிங்கிற அரசர் யூத நாட்டில் இருக்கும்போது இஸ்ரேல் பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்க. உயர்குடி மக்களை அரசவையில பணியாற்றுறதுக்காக இளைஞர்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படி வந்தது யாரெல்லாம் அப்படின்னா தானியேல், அசரியா, மிசாவேல், அனனியா, இந்த 4 பேரையும் கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அவங்கள பத்தி நம்ம இந்த நாடகத்துல பார்ப்போமா? பாப்போம். இளைஞர்களே வாருங்கள், அடே இளைய சமுதாயமே வாருங்கள். இன்று முதல் உங்கள் பெயர் பெல்தசாச்சர், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று அழைக்கப்படுவீர்கள். புரிகிறதா? ஐயா, அரசரின் சிறப்பு உணவோ அவரின் திராட்சை ரசமோ எதுவும் எங்களுக்கு வேண்டாம். அதனை உண்டு குடித்து எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள விருப்பமில்லை. பெல்தசாச்சர், என்ன இவ்வாறு கூறிவிட்டாய்? என் எலும்பையெல்லாம் எண்ணி விட நீ முடிவெடுத்து விட்டாயா? ஐயா, தயை கூர்ந்து 10 நாட்கள் உம் ஊழியர்களாக எங்களை சோதித்து பாரும். நாங்கள் உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரை மட்டுமே தாரும். அதன் பிறகு உமக்கு என்ன தோன்றுகிறதோ அடியனாக எங்களுக்கு அதை செய்தருளும். 10 நாட்கள் தானே? ஆமாம் ஐயா. இன்று 10வது நாளாயிற்றே, அவர்களை சோதிக்க வேண்டுமே. நான் செல்கிறேன். பெல்தசாச்சர், 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 விண்ணக கடவுள் வாழ்த்து பெறுவாராக. வெறும் மரக்கறி உணவை உண்டு இவ்வளவு அழகாய் உள்ளாயே. என் தலையை காப்பாற்றி விட்டார். இன்று முதல் உங்களுக்கு மரக்கறி உணவே வழங்க ஆணையிடுகிறேன். உங்களை நம் அரசுக்கு நிறுத்தும் நாளுக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். நாங்களும் அதற்கு தான் காத்து கொண்டிருக்கிறோம் அரசரே. பார்ப்போம் பெல்தசாச்சர். பாபிலோனில் ஆட்சி புரியும் சொல் வன்மையும் நெடுப்புகளும் உடைய அரசர் நேபுகத்நேசர் வரார் வரார் வரார். அரசே, உங்க ஆணைக்கு இணங்க யூத இளைஞர்களுக்கு 3 ஆண்டுகள் பயிற்சி அளித்து உங்கள் முன் அழைத்து வந்துள்ளேன். இளைஞர்களே வாருங்கள், இளைஞர்களே வாருங்கள். இந்த நகரத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட 10 மடங்கு சிறப்பாக உள்ளது. பாபிலோனிய அரசை கட்டியெழுப்ப ஆயத்தமாக உள்ள உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இன்று சென்று நீங்கள் நாளை வரலாம். போய் வாருங்கள். நன்றி அரசரே. பாபிலோனை ஆட்சி புரியும் அரசர் நேபுகத்நேசர் வரார் வரார் வரார். நேற்று தூங்கும் பொழுது ஒரு கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவனுடைய விளக்கத்தை அளிக்க நகரில் உள்ள மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள், சூரியக்காரர்கள் எல்லாரையும் அழைத்து வாருங்கள். பாபிலோனில் உள்ள அனைத்து மந்திரவாதிகளே, மாய வித்தைக்காரர்களே, சூனியக்காரர்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
மாயக்காரங்க வந்திருக்காங்க, மந்திரவாதிங்க வந்திருக்காங்க, சுத்தி உள்ள சூனியக்காரங்களே அழைச்சிட்டு வந்திருக்க அரசே. நேற்று ஒரு கனவு வந்து கண்டேன். அதுல என் மனம் ரொம்ப கலக்கமா இருக்கு. அந்த கனவுனுடைய விளக்கத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க. அரசே, உங்க கனவை பணியாளர்களாக எங்களுக்கு அறிவிங்க. நாங்க அதோட உண்மையான உட்பொருளை உங்களுக்கு விளக்கி கூறுறோம். நான் உங்களை என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னுடைய கனவுடைய விளக்கத்தை நீங்க சொல்லலன்னா உங்களை பூரா கண்டனமா வெட்டி போட்டுருவேன். உங்கள் வீடுகள் பூரா தரைமட்டமாயிரும். இது என்னோட திண்மையான முடிவு. ஆனா அதே நேரம் என் கனவுக்கு சரியான விளக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிசு கிடைக்கும், நிறைய பாராட்டும் கிடைக்கும். இதான் என்னுடைய திண்மமான முடிவு. அரசரே, கனவை சொல்லுங்க அரசரே. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், என்னோட நேரத்தை வீணாக்குறதுக்காகவே நீங்க எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க. அரசு கனவோட விளக்கத்தை கேட்க அழைத்து கனவு என்னன்னே சொல்லாம இப்படி நேரத்தை வீணாக்குறீங்களே அரசு. நான் சொல்றத திரும்ப திரும்ப புரிய மாட்டேங்க உங்களுக்கு. என்னுடைய கனவோட விளக்கத்தை நீங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். இல்ல கண்ணு முன்னாடி நிக்காதுங்க, எல்லாரும் மறைஞ்சு போங்க. அரசே, நீங்க கேட்கிற காரியம் செய்ய முடியாத ஒன்று. தெய்வங்கள் மட்டும்தான் கனவுகளுக்கு விளக்கம் அளிக்க முடியும். மனுஷங்க மத்தியில தெய்வங்களை கண்டுபிடிக்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே சொல்லல. நான் என்னுடைய கனவுக்கு விளக்கம் அளிக்க சொன்னா நீங்க திரும்ப திரும்ப அதே பதில சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நகரத்தில் உள்ள ஞானிகள் அவ்வளவு அழிச்சிருங்க. இதான் என்னுடைய திண்மமான முடிவு. இதான் என்னுடைய கட்டளையே என் சாசனம். ஐயோ, இன்னும் பாபிலோனில் எவ்வளவு கொடுமைகள் நடக்க இருக்கிறது தெரியவில்லையே. ஐயோ, படைத்தளபதி அவர்களே, என்ன ஆயிற்று? ஏன் மனக்கலக்கமுற்று வருகிறீர்கள்? அரசர் ஏதோ கனவு கண்டு விட்டாராம், அதுக்கு விளக்கம் கேட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கிறார். அதுக்கு அரசர் தானே கவலைப்பட வேண்டும், நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்? சாயந்தரத்துக்குள்ள கனவுக்கான விளக்கத்தை கொடுக்கலன்னா எல்லா ஞானிகளை வெட்டி விழுத்திடுவாராம். அப்படியா? நான் வருகிறேன். சென்று வாருங்கள். தந்தையே இறைவா போற்றி. ஏனெனில் எனக்கு ஞானமும் ஆற்றலும் அளித்தவர் நீரே. இவ்வேளையில் நாங்கள் உம்மிடம் மன்றாடுகிறோம். பாபிலோனிய அரசனின் கனவு கூற்றை எங்களுக்கு வெளிப்படுத்துமாறு தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இறைவா. ஆமென். படைத்தளபதி அவர்களே, சொல்லுங்க. படைத்தளபதி அவர்களே, உடனே என்னை அரசர் முன் நிறுத்தும். நான் அவருடைய கனவையும் அதன் உட்பொருளையும் உடனே விளக்கி கூறுகிறேன். உன்னால் முடியுமா? ஆமாம், காலம் தாழ்த்தாதே. வாருங்கள். அரசே வாழ்க. என்ன தளபதியாரே, சொன்ன வேலையில முடிச்சாச்சா? எல்லாரோட தலையை வெட்டியாச்சா? அரசு அதற்கு தேவையில்லை. உங்கள் கனவுக்கு விளக்கம் போட ஒருவரை கண்டுபிடித்து விட்டேன். அப்படியா? உடனே இறங்கி வாருங்கள். வாருங்கள். சொல் வன்மை மிக்க அரசரே வாழ்க. என்ன பெல்தாசர், என்னுடைய கனவுக்கு விளக்கம் கூற முடியுமா? கண்டிப்பாக அரசே. நம் விண்ணக கடவுள் பிற்காலத்தில் நிகழப்போவதை உமக்கு கனவு மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். அரசே, நீர் கனவு காணும் போது பெரிய சிலை ஒன்றை கண்டீரல்லவா? ஆமா. அந்த சிலையின் தலை பொன்னால் ஆனது, அதன் இடுப்பு பகுதி வெள்ளியால் ஆனது, மார்பும் தொகையும் வெண்கலத்தால் ஆனது. அதன் கால்கள் இரும்பினாலும் காலடி ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணோடும் கலந்தது. அதுவே அச்சிலை. ஆனால் அச்சிலையை மனிதன் கைப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அவ்வழகான சிலையை உடைத்து பதரை போல் ஆக்கினர்.
அரசே, இதுதானே நீர் கண்ட கனவு? மிக சரியாக சொன்னேன். நான் கண்ட கனவை அவ்வா அப்படியே கூறிவிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. சரி, அந்த கனவனுடைய விளக்கத்தை எனக்கு கூற முடியுமா? அரசே, அச்சிலையின் தலை பொன்னால் ஆனது. ஆனால் அந்த தலை உண்மையை குறிக்கிறது அரசே. அப்படியா? சரி, அந்த வெள்ளியாளர் பகுதி என்ன குறிக்கிறது? அவ்வெள்ளியால் ஆன பகுதி அரசு ஓரளவு வலிமையற்றதாகவும் இருக்கும். வெண்கலத்தால் ஆன பகுதி ஓர் அரசு வந்து இந்த உலகத்தையே ஆடும். சரி, மேலும் சொல்லுங்க. அரசே, அந்த இரும்பாலான பகுதி விண்ணக அரசு. ஒரு 4ஆம் அரசு இவ்வரசுகளை தவிடு பொடியாக்கிவிடும். சரி, கேட்க ஆச்சரியமா இருக்கு. மேலும் ஏதாவது செய்தி இருக்கா? அரசே, அச்சிலையின் பிளவுபட்ட கால்கள் பிளவுபட்ட அரசுகளை குறிக்கின்றன. சரி, வேற என்னுடைய கனவுல முழு பகுதியும் முடிஞ்சுதா? இன்னும் பாக்கி இருக்கா? இன்னும் இருக்கு அரசரே. அந்த மனித கைப்படாதகள் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? எனக்கு அது புரியல. நீங்க சொல்லுங்க. அரசே, அம்மனித கைப்படாதர்கள் நம் விண்ணக கடவுள் எதிர்காலத்தில் உருவாக்க போகும் அரசை குறிக்கிறது. அரசே, நீர் கண்ட கனவு எதிர்காலத்தில் நிகழப்போவது உறுதி, உறுதி, உறுதி. அற்புதமான விளக்கம். யாரும் தீர்த்து வைக்க முடியாத சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியாத ஒரு விளக்கத்தை கூறியிருக்கிறார். மந்திரவாதிகளாலும் மாய வித்தைக்காரர்களாலும் சூரியக்காரர்களாலும் விளக்கமளிக்க முடியவில்லை. ஆனால் தனி ஒரு மனிதனாக வந்து விளக்கமளித்த பட்டசாஸ்திரர் அவர்களுக்கு மிகவும் நன்றி. யாருங்க? என்னுடைய கனவுக்கு சரியான விளக்கம் அளித்த இந்த பட்டசாஸ்திரருக்கு பொன்னும் பொருளும் பரிசுகளும் வழங்கிவிடுங்கள். உங்கள் ஆணைப்படி ஆகட்டும். பட்டசாஸ்திரர், நமக்கு இந்த ஞானத்தை வெளிப்படுத்தியது எல்லாம் வல்ல இறைவன் தான். அவருடைய அருள் இல்லாமல் உம்மால் முடிஞ்சிருக்காது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய அரண்மனையில் முக்கியமான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீர் மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த பொறுப்பை வழங்குகிறேன். கண்டிப்பாக அரசே. எனக்கு மட்டுமல்லாமல் என் நண்பர்களுக்கும் இவ்வரசில் பொறுப்பாளர் பதவி வழங்கியதற்கு நான் இந்த அரசுக்கு காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டுள்ளேன். வாணிகர், என்ன பாடம் இப்போ எப்படி படிக்கணும், ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுங்கிற கதை புரிஞ்சுதா? புரிஞ்சது. என்ன புரிஞ்சுது? மூளை சாதிக்காததை முழங்கால் மூளை சாதிக்காததை முழங்கால் நாங்க ரெடி. நீங்க ரெடியா? நாடகத்தை அரங்கேற்றிய தானியல் குடும்பத்தாருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.